ஒரு காலத்தில் வறுமை ஒரு ஆசீர்வாதம் என்று எண்ணினேன். வறுமையின் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக சன்மார்க்க நெறிகள் பாடங்கள் உண்டு என்று எண்ணி வறுமைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தேன். கொரியாவிலுள்ள பல ஊழியர்களும் வறுமையை ஒரு ஆசீர்வாதமாக பேசினார்கள். வறுமையுள்ளவர்கள்தான் வாழ்க்கையின் தத்துவங்களை புரிந்து கொள்வார்கள், கர்த்தரை நெருங்கி பற்றி பிடிக்கிறார்கள் என்று அவர்கள் போதித்தார்கள். ஆனால் வறுமையை பற்றி பிரசங்கிக்கிற ஊழியர்கள் தானே தங்களுடைய சபையாரை பார்த்து எப்பொழுதும் சபைக்கு அதிகமாக பணம் கொடுங்கள் என்று கேட்டு வசூலிக்கிறவர்களாகவும் இருந்தார்கள். வறுமையை பற்றி பிரசங்கித்த அவர்கள் அதிகமாக சபைக்கு பணம் கொடுங்கள் என்று கேட்பது எப்படி நியாயமாகும்? இந்த கேள்வி என்னுடைய உள்ளத்தை சிந்திக்க வைத்தது. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனான போது கொரியா தேசத்தின் தலைநகரான சியோன் பகுதியிலுள்ள குடிசை பகுதிகளில் என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தேன். அந்த பகுதியிலுள்ள ஜனங்கள் வறுமையில் மிகவும் வாடுகிறவர்களாகவும் ஒரு நாளைக்கு ஒரு நேர உணவு கூட கிடைக்க வழியில்லாதவர்களாகவும் தவித்தார்கள். குழந்தைகளுக்கு போதுமான சத்துணவு இல்லாதபடியினால் நாளுக்கு நாள் பட்டினியாக கிடந்து அவர்கள் செத்து மடிந்து கொண்டே வந்தார்கள். இந்த வறுமை தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமாக எப்படி சொல்ல முடியும் என்று நான் சிந்திக்கலானேன். என்னுடைய கேள்விக்கு வேதத்திலிருந்து ஏதாவது பதில் கிடைக்குமா? வறுமையை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன். அப்படி நான் வாசித்த போதுதான் தேவன் வறுமையை சிருஷ்டிக்கவில்லை என்றும் ஒவ்வொரு சபையிலும் வறுமை நன்மைக்காகவே என்று பிரசங்கிப்பது தவறு என்றும் கண்டுபிடித்தேன். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தபோது எல்லாவற்றையும் நிறைவாக சிருஷ்டித்தார். ஏதேன் தோட்டத்தில் எந்த ஒரு குறைவும் இருந்ததில்லை. அங்கு அழகும் செழிப்பும் உணவு வகைகளும் பரிபூரணமாய் இருந்தது. பின்பு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். பாவத்தின் விளைவாக நியாயத்தீர்ப்பு வந்தது. எல்லாம் நிறைவாகவும் சம்பூரணமாகவும் இருந்த தேவனுடைய தோட்டமாகிய ஏதோனிலிருந்து அவர்கள் விரட்டப்பட்டார்கள். சாத்தானுக்கு துணையாக இருந்த சர்ப்பம் சபிக்கப்பட்டு வயிற்றினால் நகர்ந்து செல்ல ஆரம்பித்தது. ஏவாள் முதற்கொண்டு சகல ஸ்திரீகளும் வேதனையோடு கூட பிள்ளை பெற வேண்டியதாயிற்று. ஆதாமின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. சபிக்கப்பட்ட பூமி முள்ளையும் கொறுக்கையும் முளைப்பித்தது. ஆதாம் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த பாடுபட வேண்டியதாயிற்று. வறுமையானது பாவத்தினால் வந்த விளைவாயிற்று. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் நம்முடைய பாவங்களை மட்டுமல்லாமல் நம்முடைய சாபங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். நம்முடைய சாபங்களினால் வரும் நியாய தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய தீர்ப்பின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13 இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நம்முடைய சாபத்தின் அடிமைத்தனத்தை சிலுவையில் முறித்தபடியினால் நாம் தொடர்ந்து சாபக்கட்டுக்குள் சிக்கி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது பாவத்தினால் ஏற்படுகிற சாபத்திலிருந்தும் நாம் விடுதலை அடைகிறோம். அநேகர் இயேசு பூமியில் தரித்திரராக இருந்தாரே, ஆகவே தாங்களும் தரித்திரராக இருப்பது நியாயம் என்று வாதிடுகிறார்கள். பல வகைகளில் இயேசு கிறிஸ்து ஏழ்மையாக இருந்தார், உண்மைதான். அவருடைய தேவைகளை அவரோடு கூட இருந்த சில ஸ்திரீகள் பொறுப்பேற்றார்கள். கிறிஸ்து நமக்காக தரித்திரரானபடியினால் நாம் தரித்திரத்திலிருந்து விடுபடுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. 2 கொரிந்தியர் 8:9. தம்மை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகள் நன்றாக வாழ்ந்து செழுமையாக இருக்க வேண்டுமென்றே கிறிஸ்து விரும்புகிறார். அவர் அப்படி விரும்பியும் கூட நம்மில் அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில்லை. காரணம் என்னவென்றால் தேவன் தங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உரிமையோடு கூட கேட்டு பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் இங்கிலாந்து தேசத்திலிருந்து அநேக பிரிட்டிஷார் செல்வந்தர்கள் ஆகும்படி அமெரிக்காவிற்கு சென்றார்கள். அதில் ஒரு ஏழை மனுஷனும் இருந்தான். அவன் அமெரிக்காவிற்கு சென்று பெரிய பணக்காரனாக விரும்பினான். அவன் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்து அந்த பணத்தை கொண்டு அமெரிக்கா செல்கிற ஒரு கப்பலில் டிக்கெட் வாங்கினான். அதில் பிரயாணம் பண்ண ஆரம்பித்தான். கையில் உள்ள பணத்தையெல்லாம் கொட்டி டிக்கெட் வாங்கிவிட்டபடியினால் வேறு செலவிற்கு அவனுக்கு பணம் இல்லை. எனவே அவன் பட்டினி கிடந்தாவது அமெரிக்கா சென்றுவிட தீர்மானித்தான். ஒரு நாள் சாப்பாட்டு நேரம் வரும்போது பசியாக தன்னுடைய அறைக்குள் முடங்கி கிடந்து பிரயாணம் செய்து கொண்டே வந்தான். 14 நாட்கள் தொடர்ந்து பட்டினி அவனை தொய்ந்து போக பண்ணிற்று. ஒரு நாள் கடலில் புயல் வீசியது. கப்பல் அமிழுமோ என்ற பயம் நேரிட்டது. அவன் யோசித்தான், கடலில் அமிழ்ந்து போவதை பார்க்கிலும் சாப்பாட்டு அறைக்குள் பிரவேசித்து நன்றாக சாப்பிட்டு விட்டு மறிக்கிறது நல்லது.
ஆகவே கப்பலில் உள்ள ஓட்டலில் துணிந்து புகுந்து நான் சாப்பிடுவேன் என்று சொல்லி போனான். அங்கேயுள்ள சாப்பாட்டை கேட்டு வாங்கினான். அவர்கள் அவனுக்கு கொடுத்தார்கள். மிகவும் பசியாக இருந்தபடினால் மிக அதிகமாக அவன் சாப்பிட்டான். கடைசியில் அவனுக்கு உணவு வழங்கிய வேலைக்காரனை பார்த்து, நான் எவ்வளவுக்கு சாப்பிட்டிருக்கிறேன், பில் கொடு என்று கேட்டான். அதற்கு அந்த வேலையாள், ஐயா, நீங்கள் கப்பலில் டிக்கெட் வாங்கிய போது உணவிற்குரிய தொகையையும் அதிலே கட்டிவிட்டீர்கள். ஆகவே நீங்கள் சாப்பிடுவதற்கு தனியாக பணம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. கப்பல் அமெரிக்கா போய் சேரும் வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் 3 வேளைக்கும் தேவையான பணம் அதில் செலுத்தப்பட்டிருக்கிறது என்று விளக்கி கூறினான். அப்பொழுதுதான் அந்த வாலிபன், ஐயோ, இது தெரியாமல் இத்தனை நாட்களும் பட்டினியாக கிடந்துவிட்டோமே. என்னுடைய உணவுக்குரிய பணம் ஏற்கனவே செலுத்தப்பட்டிருந்தும் கூட நான் அதை அறியாமல் போனேனே என்று கவலைப்பட்டான். நம்மில் அநேகரும் அந்த வாலிபரைப் போலதான் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் பரலோகத்திற்கு செல்வதற்கு ஒரு பயண சீட்டு வாங்கியிருக்கிறோம். அநேகர் அதிலே ஆவிக்குரிய உணவு மாத்திரமே அடங்கியிருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அந்த பயண சீட்டில் தேவனுடைய எல்லா பரிபூரணங்களும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இணைந்திருக்கின்றன. விசுவாசிகள் தாங்களாகவே புத்தியீனமாக தங்களுக்கு இருக்கிற தேவனுடைய பரிபூரணமான ஆசீர்வாதங்களை எண்ணாமல் போகிறார்கள். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுமென்றால் கிறிஸ்து உனக்காக யாவையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று நீ திட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். நீ எதற்காக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாய் என்பதை பற்றிய நோக்கம் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். வெறும் உலக பிரகாரமான பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் அந்தஸ்துக்காகவும் மட்டும் கர்த்தரிடத்தில் வருவாய் என்றால் அது தேவனுடைய இருதயத்தை ஒருபோதும் அசைப்பதில்லை. சுயநலவாதிகளின் ஜெபங்களுக்கு கர்த்தர் செவி சாய்ப்பதில்லை. நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு சில தவறான நோக்கங்கள் இருந்தது உண்மைதான். அதனால் நான் பல ஆண்டுகள் பாடுபட வேண்டியதாயிற்று. அதன் பின்பு ஒவ்வொரு மனுஷருக்கும் வாழ்க்கையில் ஒரு சரியான திட்டமான குறிக்கோள் இருக்க வேண்டும் என்பதை நான் தெளிவாக உணர்ந்து கொண்டேன். நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்று விருப்பப்பட்டால் எதற்காக நீ அவ்விதமான நோக்கம் கொண்டிருக்கிறாய் என்று கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்காக உண்மையில் அதிகமான கனி கொடுக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் உண்மையிலேயே மற்றவர்களுடைய ஆவிக்குரிய நலனில் அக்கறை செலுத்த வேண்டுமென்று முன்னேற வேண்டுமென்று விரும்புகிறாயா? நீ முன்னேறினால் அதன் மூலம் தேவனுடைய ராஜ்யம் விரிவடையும் என்பதெல்லாம் சிந்தித்துப்பார். உன்னுடைய நோக்கத்தில் கர்த்தருக்கு முதலிடம் கொடு. அநேகர் கர்த்தர் இல்லாமலேயே செல்வந்தராக வேண்டுமென்று விரும்புகிறார்கள். அப்படி கர்த்தர் இல்லாத பணம் அவர்களுக்கு வீழ்ச்சியாகவே அமையும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய பரம பிதாவானவர் உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் அவைகளை உனக்கு கொடுப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் நம்முடைய நோக்கங்களில் எவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது தேவனுக்கு முன்பாக சரியாக அமைய வேண்டும். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவாயாக. உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுக்கும்போது கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. வேதம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். தேவன் நம்மை தம்முடைய ஆலயம், தம்முடைய வீடு என்று அழைக்கிறார். அந்த வீட்டில் தேவ ஆவியானவர் வாசம் செய்ய வேண்டும். அப்படி ஆவி இல்லாமல் இருந்தால் நம்முடைய ஆலயமாகிய கட்டிடம் வெறுமையாக இருக்கும். அந்த ஆலயத்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும் என்று அவன் நோக்கம் கொண்டிருக்க வேண்டும். தன்னை அவன் தேவனுக்கு ஆலயமாக, வாசஸ்தலமாக எண்ணுவான் என்றால் அவனுடைய நோக்கமும் திட்டமும் தெளிவாக இருக்கும். அப்பொழுது கர்த்தர்தாமே அவனை ஆசீர்வாதத்தின் பாதையில் கொண்டு செல்வார். எனக்கு ஒரு பெரிய தொழிலதிபரை தெரியும். அவர் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்காக மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருப்பார். எப்பொழுதெல்லாம் அவர் முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் அவர் தனி அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபம் சில வேளைகளில் 10 நிமிடத்தில் முடிந்துவிடக்கூடும். சில வேளைகளில் 10 மணி நேரம் கூட நீண்டுவிடும். சில வேளைகளில் அவரோடு கூட பணியாற்றுகிறவர்களும் மேலதிகாரிகளும்
அவரை ஒரு துரித முடிவு எடுக்க சொல்லி வற்புறுத்தினாலும் கூட அவர் ஒருபோதும் அப்படி செய்வதில்லை. ஜெபித்து கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டால் ஒழிய அவர் தீர்மானம் எடுப்பதில்லை. புதிதாக தன்னுடைய தொழிற்சாலைக்கு சரக்கு வாங்க வேண்டுமென்றாலும் சரி, அல்லது வேறு ஒரு தொழிற்சாலையோடு கூட இணைய வேண்டுமென்றாலும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஜெபத்தின் அடிப்படையிலேயே தான் தீர்வு காண்பார். அவரை குறித்து நண்பர்கள் பேசும்போது அவர் தன்னுடைய தொழிலில் ஒருமுறை கூட தோல்வி அடைந்ததில்லை, தவறு செய்ததில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அவர் உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த தொழிலதிபராக எண்ணப்பட்டது மாத்திரமல்ல, அவரிடத்தில் யார் யார் ஆலோசனைக்காக வந்தார்களோ ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கொடுப்பதற்கு வல்லவராகவும் இருந்தார். ஏனெனில் அவர் தமக்குள்ளே தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தமக்கு போதுமான ஆலோசனைகளை தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று விசுவாசித்தார். ஆதியாகமத்தில் கெதர்லா கோமேர் என்று சொல்லப்பட்ட ராஜா ஒருவன் இருந்தான். அவனுடைய காலத்தில் அவனுக்கு விரோதமாக சோதோம் கொமோரா ஜனங்கள் எழுந்தார்கள். அதிலே சோதோம் கொமோரா வீரர்கள் தோற்கடிக்கப்பட்டு அவர்களுடைய பட்டணத்திலிருந்து சிறையாக எடுத்து செல்லப்பட்டார்கள். அப்படி சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுள் லோத்தும் ஒருவனாக இருந்தான். லோத்து சிறைப்பிடிக்கப்பட்டான் என்று ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது உடனே ஆபிரகாம் தன்னுடைய கைக்கு கீழாக இருந்த 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து அவர்களை தான் என்னும் தேசம் வரைக்கும் தொடர்ந்து போய் யுத்தம் செய்தான். கர்த்தருடைய கிருபையினால் ஆபிரகாமுக்கு பெரிய வெற்றி கிடைத்தது. எவற்றையெல்லாம் லோத்து இழந்து போனானோ அவற்றையெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொண்டான். ஆபிரகாம் வெற்றி பெற்று இவ்விதமாக திரும்பும்போது மெல்கிசேதேக்கு என்று சொல்லப்பட்ட சாலேமின் ராஜா ஆபிரகாமுக்கும் எதிர்கொண்டு அப்பத்தையும் தண்ணீரையும் திராட்சரசத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன்னுடைய சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். மெல்கிசேதேக்கினிடமிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிய ஆபிரகாம் தனக்குள்ள எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அதன் பின்பு கர்த்தர் ஆபிரகாமோடு கூட தரிசனத்தில் தோன்றி, ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்களையும் பாதுகாப்பின் வாக்குத்தத்தங்களையும் கொடுத்தார் என்று அறியலாம். இந்த மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துவிற்கு நிழலாட்டமானவர். ஆபிரகாம் இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்களுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். நான் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தபோது தசமபாகம் கொடுப்பதால் வரும் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை கண்டுபிடித்தேன். கர்த்தர் இயற்கையிலே கொடுத்து பெறுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். எந்த ஒரு குறிப்பிட்ட மிருகமோ தாவரமோ கொடுக்காமல் வாங்கி கொண்டே இருக்கிறதோ அது அடியோடு அழிந்து போகிறதாக இருக்கிறது. மத்திய தரைக்கடல் பகுதியில் 2 வகையான கடல்கள் உண்டு. ஒன்று கலிலேயா கடல். அதிலுள்ள தண்ணீர் எப்பொழுதும் சுத்தமானதாகவும் அதை சுற்றிலும் மிருகஜீவன்கள் எப்பொழுதும் வசிக்கிறதாகவும் இருக்கும். காரணம், அதிலிருந்து தண்ணீர் எப்பொழுதும் யோர்தான் நதிக்கு செல்லுகிறதாக இருக்கிறது. கலிலேயா கடல் பல நீரோடைகளிலிருந்து தண்ணீரை வாங்குகிறதாகவும் வாங்கினதை கொடுக்கிறதாகவும் இருக்கிறபடியினால் ஆசீர்வாதத்தின் நீர்க்காலாய் விளங்குகிறது. அதே மத்திய தரை பகுதியில் சவக்கடல் என்று சொல்லப்பட்ட ஒரு கடலும் உண்டு. அது தன்னுடைய பெயருக்கு ஏற்றபடியே ஒரு சவக்கடல்தான். அதற்கு பல மலைப்பகுதிகள் இருந்தும் ஆறுகள் இருந்தும் தண்ணீர் வந்து சேருகிறது. ஆனால் அதுவோ தண்ணீரை வெளியே கொடுப்பதில்லை. ஆகவே காலம் செல்ல செல்ல அது மற்றதற்கு கொடுக்காதபடியினால் மலை உப்புகளும் ரசாயனங்களும் அதில் ஏராளமாய் சேர்ந்துவிட்டன. இப்பொழுது அந்த கடலின் மேல் எந்த மிருகஜீவன்களும் வாழ்வதில்லை. அந்த கடலின் மேல் பறக்கும் பறவை கூட செத்து விழுந்து விடுகிறது. பாருங்கள், இயற்கையாகவே யார் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் பெற்றுக்கொள்கிறார்கள். யார் கொடுப்பதில்லையோ அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை. இறைக்கிற கிணறுதானே சுரக்கும். உண்மையுள்ள இஸ்ரவேலின் முற்பிதாக்கள் எவ்விதமாய் கர்த்தருக்கு கொடுப்பது என்று நமக்கு போதிக்கிறார்கள். கர்த்தருக்கு கொடுப்பதுதான் பெரிய ஆசீர்வாதத்தின் அடித்தளமாக இருக்கிறது. ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தார். ஈசாக்கு தசமபாகம் கொடுத்தார். யாக்கோபு தசமபாகம் கொடுத்தார். அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வாதமாய் இருந்தது. அவர்கள் மிகவும் செல்வந்தர்களாக விளங்கினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகளும் போராட்டங்களும் வந்தது உண்மைதான். ஆனால் அவர்கள் ஒருபோதும் பசியினால் மரித்ததில்லை. அவர்கள் உண்பதற்கும் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கும் போதுமான ஆகாரம் எப்பொழுதும் இருந்தது. ஆதியாகமத்தில் யாக்கோபு எவ்விதமாய் ஒரு பொருத்தனை செய்து கொண்டார் என்று பார்க்கலாம். யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய தாய்மாமா வீட்டிற்கு செல்லும் வழியில் ஜெபம் பண்ணும்போது, தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார் என்றால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். தேவரீர்
தேவப்பிள்ளையே, நீ வாழ்ந்து செழிக்க வேண்டுமென்றால் கர்த்தருக்கு தசமபாகம் செலுத்த மறந்து போகாதே. கர்த்தருக்கு தசமபாகம் செலுத்துவது உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தின் நீரூற்றாக அமையும். கர்த்தர் உன்னுடைய தொழிலையும் உன்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐக்கியத்தையும் கட்டளையிடுவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தின் நோக்கம் என்னது என்று அறிந்து கொள். நீ கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறாய். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் தங்கியிருக்கிறார். அவரே உன்னை வழிநடத்தி செல்கிறார் என்பதை மறந்து போகாதே. நீ எந்த காரியத்தை செய்தாலும் அதை கர்த்தரை முன்வைத்து முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடி அதன் பின் செல்வாயாக. ஆலயத்திற்கு ஒழுங்காக தசமபாகம் கொடுப்பது நீ வளர்ந்து முன்னேறுவதற்கான திறவுகோலாக இருக்கிறது. கொடுக்கிறவன் தான் பெற்றுக்கொள்கிறான். பழைய ஏற்பாட்டில் ஏற்படுத்தப்பட்ட இந்த பழக்க வழக்கத்தை இன்றைக்கும் நாம் தொடர்ந்து நிறைவேற்றிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஃபீஸ்ட் ஆஃப் ஹெவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கமெண்ட் எழுத மறவாதீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன்.